மரங்கள் மண்டி கிடக்கும் இவையெல்லாம் கல்லறைகள் இல்லை, எல்லாமே வீடுகள்தான். ஒரு காலத்தில் கூட்டம் கூட்டமாக இருந்த மீனவ மக்கள் ஊரையே ஒட்டுமொத்தமாக காலி செய்து கொண்டு இப்படி கல்லறை போல் விட்டு சென்றதன் பின்னணி என்ன? மையான அமைதியில் இருக்கும் இந்த கிராமத்திற்கு பின்னால் இருக்கும் மக்களின் கதை என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். 2004 டிசம்பர் 26 அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிட முடியாது. சந்தோஷமாக இருந்த மக்களை ஒட்டுமொத்தமாக சுருட்டி கொண்டு போனது ஆழி பேரலை. அன்று இந்திய இந்தோனேஷிய கடலோர பகுதிகளில் ஏற்பட்ட சுனாமி கடலோர மாவட்டங்களை மொத்தமா சிதைத்தது. அப்படி ஆழி பேரலைக்கு மொத்தமாக சிதைந்த ஒரு பகுதி தான் ராமநாதபுரம். வீடுகள், குடியிருப்புகள், உடைமைகள், சொத்துக்களை மட்டும் இல்லாமல் கொத்து கொத்தாக மனுஷங்களை கடலோட கோர தாண்டவத்திற்கு பலி கொடுத்த மக்களோட மரண ஓலம் இன்னும் அங்கே ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இயற்கையின் கோர தாண்டவத்தின் மிச்சமாக நின்ற சிலர் பட்டினியால் வாடியதோட வாழ்வாதாரம் இல்லாம தவிச்சாங்க. அவங்கள கை கொடுத்து தூக்கி விடுற விதமா 2010 முதலமைச்சராக இருந்த மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மத்திய அரசின் நிதி உதவியோட ராமநாதபுரம் RS மங்கலத்தை அடுத்த காரங்காடு சுற்றுலா தளத்திற்கு அருகே மணக்குடி பகுதியில ராஜீவ்காந்தி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியத்தின் வீடுகளை கட்டினார். 4.25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 144 வீடுகள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு வழங்கப்பட்டது. குறிப்பா பாம்பன், தங்கச்சி மடம், மண்டபம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களுக்கு இந்த வீடுகளை தமிழக அரசு கொடுத்தது. வீடுகள் கட்டுனதோட சரி, ஆனா அங்க யாருமே குடியிருக்காம மொத்தமா காலி செஞ்சிட்டு போன சோகத்தை சொல்றாங்க கற்பகவல்லி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மீன் பிடிக்க போய் வந்து வர சிரமமாக இருக்குது. பசு வசதி இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தண்ணி கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசுங்களை கொண்டு இறக்குற ஆளும் இல்லை. கரண்டு இல்லை. ஒரு காத்தாடி இதுவும் ஓடுதும் இல்லை. பாம்பு ஊச்சியில் நடந்து நாங்க சுனாமியில் நடந்து நாங்க போராடுறோம். காட்டுவாசிகள் போல நாங்க ஒதுங்கி இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் எந்த வசதியையும் செஞ்சு கொடுக்கல. இப்ப இருக்கிற அரசாவது எங்க கோரிக்கையை நிறைவேற்றுமான்னு கேக்குறாரு காளீஸ்வரி. இடையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்க ஒரு டவுன் பஸ்ஸோ ஏதாவது நின்றா எங்களுக்கு தேவையில்ல. ஸ்டாப் கட்டி கொடுங்க. தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, எதுவுமே இல்லை. காட்டுக்குள்ள இருக்கோம், கஷ்டப்படுறாங்க. என்னமோ காட்டுவாசி மாதிரி ஒதுங்கி இருக்கோம். நீங்களா பார்த்து ஏதாவது செஞ்சாதான் எங்களுக்கு உண்டு. பாம்பு பூச்சி வந்தா கூட இந்த கரண்ட்ல தெரிய மாட்டேங்குது. நைட்டுக்கு படுக்கவும் முடியல, எதுக்குமே செய்ய முடியல. இப்போ உள்ள அரசாங்கமாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. முகத்துவாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மீனவ கிராமம். அந்த பக்கத்தில் கடல், அதனை ஒட்டி முகத்துவாரம், அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சுற்றிலும் அமைந்து ரம்யமான இந்த கிராமத்தை மீண்டும் ரம்யமாக மாற்ற வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் நியூஸ் தமிழ் கள ஆய்வின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் புபேஷ் சந்திரன்.